ඒක තමයි කවදද ඒක ගේන්නේ? මං ඒක එනකම් බලාගෙන ඉන්නේ. හරි? නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂන් එක ගේනකම් මම මේ බලාගෙන ඉන්නේ. හරි? ජනාධිපති අයින් කරගන්න බැරි වුණා මදුමතරමේ අගමැති අයින් කරන්න උත්සාහ කරානේ. කෝ ඉතින් ඒක උත්සාහයක් නැහැනේ. හරි? ඉතින් මම මේ අද පාන්දර අද උදේ ඇවිල්ලා මේ දුවගෙනම ආවේ මේ නෝ කොන්ෆිඩන්ස් මෝෂන් එකට මුහුණ දෙන්න කියලා. කෝ அபராது அப்படினால லாஸ்ட் வேளா ஹிட்டியே வந்து சேர்ந்து இன்று பாராளுமன்றத்தில் அவர்கள் ஆற்றிய உரை எதிர்கட்சிக்கு வாய் திறக்க முடியாத அளவுக்கான ஒரு பேச்சை தான் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். எந்த அளவுக்குனால் பிரதமருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர வேண்டும், அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்பதில் எதிர்கட்சிகள் மும்முரமாக இருந்தார்கள். ஆனால் சத்தத்தை காணவில்லை என்கிற நிலைக்காக வேண்டி அவர்கள் பேசியிருந்த அந்த பேச்சுக்களுடைய காணொலிகளை தான் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு சொன்னா எங்க எனக்கு எதிராக கொண்டு வார் என்று சொன்னீங்க, பிரேரணை நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரலையா, யாரு அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்கிற தோரணையில அந்த பேச்சுக்கள் இருந்ததை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று டிசம்பருக்குள்ள ஜனாதிபதி தூக்குறோம் என்று சொன்னாங்க. 6 மாசம் தான் உங்களுடைய ஆட்சியெல்லாம் சொன்னீங்க, ஆனா ஒண்ணுமே வேலைக்காக இல்லையே, நல்ல முறையில தான் நான் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனதை தொடும் வகையில சொன்னாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நாட்டு மக்களை பாதுகாப்பதும் தனக்கு வாக்களித்தவர்களை பாதுகாப்பதுமே தன்னுடைய அயராத உழைப்பும் பொறுப்பும் அப்படிங்கிறது தெளிவாக அந்த இடத்தில் அந்த கருத்துப்பட அந்த வார்த்தைகளை சொன்னதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்க கருத்து என்ன அப்படிங்கிறதையும் இன்னும் ஏதாவது சொல்லியிருக்க வேண்டுமா, அல்லது எதிர்கட்சி சார்புல இவங்க இந்த மாதிரி பேசுறது சரியா இல்லையா அப்படிங்கிறது என்னங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, நமது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.